ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆசையாக பிரசித்தியாவும் சரஸும் ரோமாவும் விரும்பிட்டு இருந்த பங்க் பெட் வாங்கிட்டோம். வாங்கினதை சூப்பராக நம்ம வீட்டில் இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். நம்ம வாங்கின ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன, எங்கே வாங்கணும், எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன பட்ஜெட், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் போய் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு வந்த மாதிரி நாங்கள் இந்த சோஃபாவையும் பங்கு வெடி ரொம்ப நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நாள் இல்லை, தீபாவளிக்கு ஆர்டர் போட்டது, பொங்கல் கழிச்சு தான் டெலிவரி எடுக்கிறோம். ஆமாம், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து எங்களோட சொத்துக்களை பார்க்குறோம். வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம சோஃபா பங்கு பெட்டெல்லாம் வீட்டில் போட்டு அலங்காரப்படுத்த போகிறோம். ஸோ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஓக்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். எங்க மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறப்ப செம்ம ஆர்வமா இருப்போம். எப்போ வாங்குவோம், எப்போ போய் பார்ப்போம். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டோம். அது நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அச்சா இது வாங்கினா எப்படி போடலாம், எங்கே போடலாம், எப்படி இருக்குது போட்டதுக்கப்புறம் சொல்லி நிறைய யோசிச்சிருப்போம். அட்லாஸ்ட் நம்ம அந்த டேவை வந்து ரீச் பண்ணிட்டோம். நேற்று இந்த வீடு ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் மிச்சம் அழுக்கு இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக மாப் பண்ணி ஜன்னெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம பொருளை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான தருணம் வந்துட்டோம். 4:30 மணி. இதுவும் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து எனக்கு ஒரு பதட்டம், எப்போ வரும். ஏன்னா வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம வரணும். ஸோ உங்களையும் கூட்டிட்டு வரணும். அது கரெக்டாக மேட்ச் ஆகும். எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோன்னே கரெக்டாக இது பண்றோம். நேற்று வந்து ஹவுஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வாட்சை காட்டணுமா, கிளாக் இந்த வாட்ச் நினைக்கிறேன். வாட்ச் ரைட்டா இருந்துச்சு, ஆனா நம்ம சொல்லவே இல்லை, அழகா மாட்டிட்டோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ராயல் ஓக்ல இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்க போறப்ப இதை வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க, எங்க அக்காவோட இருக்காங்க, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பத்திரிகை வைக்க போறப்ப இந்த மாதிரி வச்சுதாங்க வாங்கணும்ட்டு அவங்க வீட்டை பார்த்து சொன்னாங்க. இமிடியேட்டா அவங்க கிஃப்ட் அதை கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் சாலி ஆண்டி, சூப்பரா இருக்கு வாட்ச், ரொம்ப பிரீமியம். அது கிளாக். இப்போ வந்து இங்க வந்து எல்லாமே வந்து இந்த கிங் சைஸ் எங்க வந்து இங்க கிங் சைஸ் கட்டெல்லாம் வந்து தனித்தனியா அன்ஸ்க்ரூ பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த ஃபர்னிச்சர் எல்லா கட்டிலையும் அப்படிதான் பண்ணுவாங்க. கிங் சைஸ் மட்டுமா பண்ணுவாங்க? அப்படியா? சரி, இப்போ வந்து கட்டில வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கட்டில் பேசியது? பங்க் பெட். மேல யார் படுப்பா? ஜென்ரலாக நம்ம ஷோரூம்லாம் போய் பார்த்துருப்போம். அங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு திங் நம்ம வாங்கினோம்னா அதை பாக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. நான் சோஃபா வாங்கியிருக்கேன், பக்காவாக பாக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்து வந்துருக்காங்க. 3 சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ்லேயும், சிங்கிள் சோஃபா சிங்கிளாக வாங்கணுமா டபுள் வாங்கணுமா? டபுள் சோஃபா தனி இதுலேயே வந்துருக்கு. என்ன வாங்கினே மறந்து போச்சு. இப்போ வந்து இவங்க பங்க் பெட் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அசம்பிள் பண்ண ஒரு 45 மினிட்ஸ் ஆகுமா. அதே மாதிரி இந்த மரம் சம்மந்தப்பட்ட வர எல்லாமே இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி கட்டுற மாதிரி தான் வரும். நாங்கள் இது எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட். பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, ஜென்ரலாக சரசரசனா பங்க் பெட் வாங்கிடலாம், பட் ஸ்டீலில் வாங்கலாம், பட்ஜெட்டடாக கம்மியாக இருக்கும்னாங்க. பட் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறோம், இதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது இல்லைன்னு சொல்லி நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்கும். அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு 25%. பார்க்க நம்மளோட பங்க் பெட் ஷேப் வந்துருச்சு. பிரசித்தியா உட்கார கூட மாட்டேன்றா. பக்கத்துலேருந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மேடம். ஏன் பிரசித்தியா? ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா பிரசித்தியா. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 70%. அண்ணா வந்து இப்போ படிக்கட்டு கட்டிகிட்டு இருக்காரு. ஏன் பிரசித்தியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வெற்றி படிக்கட்டு ஏறணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு கட்டணும். வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு. ஓகேவா பிஸ்தியா? பார்க்கவே படப்படப்பட. எத்தனை காலத்து ஆசை தெரியுமா? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஆசைப்பட்டு, நானும் அம்மாலாம் ஆசைப்பட்டு, இப்போ என் பிள்ளைங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரு படப்படப்படன்னு பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால லேட்டே ஆகல. டக்கு டக்குன்னு எடுத்தாங்க. 4 ஸ்க்ரூவை சுருவினாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெடி பண்ணணும்.
இதுக்கு மேலே வந்து நாங்கள் ப்ளைவுட் அடிக்கலான்ட்டு இருக்கோம் கொஞ்சம் gripக்காக. ப்ளஸ் வந்து மேலே யாராச்சும் பெரியவங்க படுத்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக மேலே கீழே ரெண்டுமே ப்ளைவுட் அடிச்சலான்றது தான் பிளானு. இதுக்கு மேலே நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேஃப்டிக்காக நாங்கள் ப்ளைவுட் அடிக்க சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மேலேயும் போடுவாங்க. அதுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கா? ஓகே. ஏனி இப்போ படிக்கட்டு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் வைக்கல? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் படிக்கட்டு வச்சுருக்காங்கல்ல. ஏன் லிஃப்ட் கால் வலிக்கும்ல, லிஃப்ட் வச்சுக்கலாம்ல. பாரு நீ கீழே படுத்துக்கோ, காலே வலிக்கும். வேணாம் ப்ளீஸ். நீ ஹால்லே படுத்துக்கோ, நீங்களும் அடிச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயமா எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதோட உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எப்படி இருக்குன்னு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இதோட ரிவ்யூ சொல்கிறோம். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப்ஸும் போட்டுட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் உங்களுக்கு காட்டுறது எதுக்குன்னா எப்படி இந்த விஷயம் நம்ம பண்ணுறோம், உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட ப்ளஸ்ஸு மைனஸ் அட்வான்டேஜ் இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோட உங்களோட ஷேர் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து கம்பெனிலே ரெடியாகி வந்திருக்கும் போல். ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதும். அதுக்கான பாயிண்ட்ஸும் அங்கே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஸ்க்ரீவ் பண்ணிடுவாங்க. படிக்கட்டு இப்போ போட்டாச்சு. பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குது. சும்மா தான். பங்க் பெட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. கீழே வந்து இதோட ட்ராவும் வருது. நம்ம அங்கே போயிட்டேன். கீழே எல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம். 2 ட்ராவ்ஸ் இருக்கு. பிள்ளைங்களோட கேம்ஸ் திங்ஸ், அதோட பெட்டு, தலைவாணி, போர்வை, பெட்ஷீட் இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு அதே மாதிரி சர்ஸ் ஆல்ரெடி சொன்னா இதுக்குள்ள செட் ஆகிடும்னா கரெக்டா இருக்கும். நான் அப்படியே கண்ணூத்து பார்த்துட்டே இருந்தேங்க எது வரைக்கும் வரும் எப்படி வரும்னு. உங்களை தான் அதனால தான் நான் மெஷர் பார்த்தேன். நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பயந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்க அந்த பக்கம் அதுக்குள்ள ரெக்லைனர் போட்டாங்க. சரஸ் வந்து வீடியோ எடுக்கிறது, பிரசித்தியா வந்து டெமோஸ் பார்க்குறாங்க. டெமோஸ் எப்படி இருக்கு பிரசி குட்டி? நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஓகே அப்படி கையை கொடுத்து தள்ளு பண்ணிட்டாரு. ஏங்க நான் சொன்ன மாதிரி அந்த கேப் விட்டுட்டு வாவ் சூப்பரா இருக்குல்ல அப்னு? வேற லெவல். கேப் ஒரே சும்மா வேஸ்ட். ராஜா பகவத் மாதிரி படுத்து தூங்குறா. செம்மையா இருக்கு. ஆனா என்னன்னா நாங்க 3 5 கன்ஃபியூஷன் இருந்தோம். 3 வாங்கியிருக்கலாம். வேற 3 வாங்கியிருந்தோம்னா உட்காரத்துக்கு சிரமமா இருக்கும். இது கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. பட் நல்லா இருக்கும். டக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 5 பேர் வந்துட்டாங்கன்னா உட்காரத்துக்கு சிரமமா இருக்கும். இதுதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எல்லாம் மட்டை ஆயிடுச்சுங்க. எந்த உட்காந்து பேசுறீங்களா? ஏடா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. உட்காரதே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ரெக்லைனர் சோஃபா வாங்கி விட்டாச்சு. நல்ல ஜாலி தான் உனக்கு. ஜாலி தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவா இருக்குன்றது கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் 3 ஒரே இதில் இப்படி போட்டிருந்தா இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 5 போட்டதுனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கொஞ்சம் ஸ்பேஸ் சின்னதான மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் இல்லைங்க தேவைதாங்க. இப்ப டக்கு நம்ம வீட்டுல இருக்க 5 பேரே நம்ம ஒழுங்கா டக்குன்னு உட்கார முடியாது. புரியுதா? எல்லாரும் சேர்ந்து உட்கார முடியாது. இப்படி போட்டாதான் கரெக்டா இருக்கும். சரசு பர்னிச்சர்லாம் பார்த்துட்டேன். ஹாப்பியா? ரொம்ப சிந்திச்சுட்டு இருந்தே. இப்போ எப்படி இருக்கு? எனக்கு வந்து ஒரே குழப்பம். அந்த ஃபர்னிச்சர்ல ஃபிட் ஆயிடுமா, கரெக்டா பங்க் பெட் கரெக்டா இருக்குமா, மேல ஃபேன் இடிக்குமா, அந்த மாதிரி யோசனை. கரெக்டா உள்ள போய் ஃபிட் ஆயிடுச்சா, அவங்க ஃபேனே வந்து இடிக்காத மாதிரி ஆயிடுச்சு மேல இருக்கிறது. சரி ரொம்ப மன சாட்டிஸ்ஃபைடு. சோஃபாவும் போடாச்சு. இப்ப இன்னொரு யோசனை எனக்குள்ள ஓடுது. என்ன தெரியுமா? இப்ப எங்ககிட்ட மிச்சம் ஒரு காட்டு இருக்கு. அந்த காட்டை வந்து கண்டிப்பா யாராவது வந்தா போடுவீங்க. அது எங்க கரெக்டா ஃபிட் பண்ணணும் அப்படியே அது ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்படிதான். பட் எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நைட்டு மிச்சம் மீதியெல்லாம் வந்து மதியானம் வாங்கினதுலாம் இருக்கு. மதியானம் வாங்கின பிரியாணி, தால்ச்சா, இந்த அப்புன்னு வாங்கின சைவ ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு நைட் டின்னர் ஓட்டிட்டு காலையில இருந்துச்சு திரும்பி அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும். அடுத்தடுத்த வேலை என்னன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு வண்டியெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சோஃபாலாம் ஈரோடு அனுப்பிச்சு விடணும். பிரசித்தியா வேற எப்போ வீட்டுக்கு போவோம் ஆரம்பம் இருந்தேன்.
அது தெரியாது கண்ணு, டைம் பொறுத்து தான் போக முடியும். ரோமா நீ சாப்பிட்டுட்டியா? என்ன வேணும் உனக்கு சாப்பிட? ம் வெஜ்ஜு தோசையா? சரி வெஜ்ஜு தோசை கொடு. ஓகே. The next day. நம்ம வீட்டில் புது ஃபர்னிச்சர் இறங்கியாச்சு. இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நம்ம ஆசையாக வாங்கினா அப்போ புது ஃபர்னிச்சர்லாம் வந்து நாங்கள் ஈரோடு ஷிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். நம்ம வந்து பிளான் பண்ணது கார்னர் சோஃபா. நம்ம வீட்டில் கார்னர் சோஃபா போட முடியாது. மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணாலும் சோஃபாவை அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நம்ம புது சோஃபா வாங்கிட்டோம். ஆல்ரெடி அதை வீட்டில் நம்ம போட்டாச்சு. இந்த இடமே பாருங்க காலியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரப்போ இப்படி தான் எங்கள் அம்மா எல்லாத்தையும் பறக்கி போட்டு ஒவ்வொன்றா போட்டோம். அதே மாதிரி இங்கே ஒவ்வொன்றா அனுப்பிச்சிட்டு நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பில்டர் சைடில் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இந்த திங்ஸை எடுத்துகிட்டு இன்னையிலேருந்து நைட்டு நம்ம புது வீட்டில் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அங்கேயே முடிஞ்ச கூட தங்கிடுறோம். ஓகே. ஆனால் பெட்டுக்கு ஆட்டெல்லாம் வாங்காம எப்படி தங்குவீங்க? கீழே விரிச்சு படுத்துக்கலாமா? இப்போ வேணும்னா ஒருத்தர் ஹாலில் படுத்துக்கலாமா? அது பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தர் பேசினேன். அவர் பெட்டு இன்னைக்கு கொண்டு வரது நாளைக்கு வரேன். பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு நிறைய இடத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன்லாம் வெளில போகிறப்ப இருக்கிற ட்ரெஸ்ஸை மாற்றி போகிறதுனால இந்த ட்ரெஸ்லாம் போகிறதே இல்லை. உள்ளே வச்சுட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணாலும் ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி உடம்புலாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் நேரடியாக என்ன பண்ண போகிறோம், ட்ரை வாஷில் போட்டு துவைச்சி ரெடி பண்ணி அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். அப்போனா இப்போதான் காலையில் ஆகுது, இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ மக்கர் பண்ணுறீங்க. பண்ணல போய் பிரேக்ஃபாஸ்ட்னா சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தம்பி ஹரி வந்துட்டாரு ஹெல்ப் பண்ணி. ஓகே டாட்டா. நேற்று வந்து ஒரு 70% கிளியர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மிச்சம் மீதி இருந்த ஒரு 25% கிளியர் பண்ணிட்டோம். நேற்று வரேன்னு சொன்ன ராஜாமணி அக்கா இன்றைக்கி வந்துட்டாங்க. அவங்க ஹெல்ப்போட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் 10 மணிக்கு வீடை வெக்கேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் எல்லாம் ஈரோடு அனுப்பிச்சிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் என்னாச்சுன்னா வீட்டு சாவி இல்லை. அதெல்லாம் ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜருங்க. நம்ம பேமெண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி சாவி வாங்கி பெர்மிஷன் வாங்கி வாங்குறதுக்கே மணி 4 ஆயிடுச்சு. மறுபடியும் 6:30க்கு நான் பில்டர் ஆஃபீஸ் போகணும். அதுக்குள்ளே என்ன பிளானில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 1:30க்கு வர வேண்டிய வண்டி வரல. ஈரோடு போன வண்டியே திருப்பி வருது 5:30க்கு. அதனால் 5:30க்கு எல்லா திங்ஸையும் நாங்கள் ஏற்ற போகிறோம். இந்த வீட்டை வந்து காலி பண்ணுறது பெரிய டாஸ்க்காக போச்சுங்க. என்னால் ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் சத்தியமாக முடிஞ்சிருக்காது. ஏகப்பட்ட பேத்தோட ஹெல்ப்பு. அதனால தான் நம்மளால் காலி பண்ண முடிஞ்சுது. விடிய அங்கே எடுத்து வைக்கலான்றதை பிளான் பண்ணியிருக்கோம். ரோமா வீட்டுக்கு போகலாமா? ரெடி பண்ணாங்க. தேங்க்ஸ்க்கா. ஸோ புது வீட்டுக்கு போகலான்றதான் பிளான். சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அது நாளைக்கு தான் ரெடி ஆகும். ரெடி ஆகணும், படுக்க முடியாது. பெட்டு போடணும்ல, நாளைக்கு பெட்டு போட்டு கொடுத்துறேன். இன்னும் போடலை. பார்த்தீங்களா என் பிள்ளைங்களாம் செம்ம ஆசையாக இருக்குது கிளம்பி காலி பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, முழுசாக காலி பண்ண எங்கள் வீட்டை பாருங்கள். இந்த வீடை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். இப்பொழுது நம்ம பார்த்துருப்பது சரஸோட டிபார்ட்மெண்ட். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி எது வேணாம்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்கிறதுலே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சரசு தான். ஏன்னா அவங்க வேலையை அவங்க தான் கடைசியாக செய்வாங்க. இல்லை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போதான் பொறுமையாக செய்வாங்க. எல்லாம் அவசரத்தில் இருக்கப்ப அது புரியுதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, வண்டி வந்துடுங்க. நீங்களே எக்ஸ்பைரி டேட் தாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. ஸோ எக்ஸ்பைரி சரஸோட நம்ம வந்து இப்போ கிளம்பணும் சீக்கிரம் புது வீட்டுக்கு. காமெடி பண்ண விளையாட்டுக்கு கோச்சுக்காங்க. இதெல்லாம் நம்ம காலனிகள் எல்லாமே வந்து நல்லா துவைச்சி காய வச்சாச்சு. ஏன்னா இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார்ட்ரோப் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோம். நாங்கள் வைக்க போகிறதுனால எல்லாத்தையுமே இங்கேயே நீட்டாக க்ளீன் பண்ணி காய வச்சு முடிச்சாச்சு. எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இனிமேல் போகிறப்ப. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசத்தப்போ எவ்வளோ அலைச்சல் இருந்துச்சோ அதில் ஒரு 30% தான் இப்போ அலைச்சலாக நான் செம்ம டயர்டாக ஃபீல் ஆகுதுங்க. என்னன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி பிள்ளை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த பங்கு பெட்டை கடையிலேருந்து வாங்கி வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே ஒரு பெரிய சந்தோஷம். ப்ளஸ் ரெக்லைனர் சோஃபா நம்ம சூஸ் பண்ணது வீட்டுக்கு போட்டோன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. நம்ம வீட்டை இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி இருக்குது அந்த சோஃபா போட்டோன்னே. அது ஒரு விஷயத்தில் சந்தோஷம். வீட்டை வந்து மேக்ஸிமம் காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி மூவ் ஆன் பண்ண போகிறோம், ஷிஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஒரு 2 days ஆகும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. பட் எனிவேஸ் இதோட இனிஷியேட் எடுத்தாச்சு. இன்றைக்கி அது பக்காவாக நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு புது ஸ்டார்ட் அப்புக்கான மூவாக நம்ம எடுக்கிறோம். அது ஒரு ஹாப்பியான விஷயம். வேறு என்ன அவங்களோட ஷேர் பண்ணுவோம். இந்த வீட்டை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸில் சொன்ன மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நிறைய ஹாப்பினஸ் இங்கே இருக்குது, நிறைய ஒரு மெமரிஸ் இருக்குது. எல்லாமே நான் வீடியோவில் பார்த்து சேவ் பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அங்கே வீடை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணோம். அண்டில் இட்ஸ் பை விஜய். பிஸ்கட் சாப்பிட்டு இன்னும் குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கேன். ரோமா விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.